ஹாய் வெல்கம் டு சித்தூஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு ரெசிபி தான். இதுக்கு பெருசாக ஒன்றும் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவையில்லை. கடலை மாவும் சுகரும் இருந்தால் போதும். லட்டு பண்ணுறதுக்கு பூந்தி கரெக்டான ஷேப்பில் வரலையா கவலையே வேணாம், அதை ரொம்ப ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு பண்ணுறது ரொம்பவே ஈஸி, 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது கூட இதை கலக்க ஒரு விஸ்கு, 1 கப் கடலை மாவு, அது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான், சோடா இல்லைனாலும் பரவாயில்ல. இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே அது கரெக்டாக வந்தால் நெக்ஸ்ட் டைம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலக்குங்க. கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா மாவும் தண்ணியும் கலந்துருக்கணும். இப்போது மாவு எப்படி கரெக்டாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மாவு எடுக்கும் போது மடித்து வந்தால் அது தப்பான கன்சிஸ்டன்சி. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். தோசை மாவு பதத்துக்கு அந்த மாவு இருக்கணும், கடலை மாவு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றும் போது கண்டினியூஸாக அது விடணும். இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி சாதாரண அப்பளக்கரண்டி இருந்தாலே போதும். நம்ம இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். அது மேலே பொரிஞ்சு வந்தால் எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மாவை ஊற்றுங்க. நம்ம தட்ட வேணாம், தேய்க்க வேணாம், தானாக லட்டு அந்த பூந்தி பொரிஞ்சு மேலே எலும்பி வரும். ஒரு 15 செகண்ட்ஸில் அதை எடுத்துருங்க. ரொம்ப அதை வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போது அதை வெளியில் எடுத்துடணும். பாருங்கள், 15 செகண்ட் தான். இந்த பூந்தி நல்லா பொரிஞ்சு மேலே வரும். உடனே அதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அது என்ன ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்புறமா அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அந்த பூந்தி கரண்டியை நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் தொடச்சி வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு அது ஷேப் கொடுக்கும். ஒரே மாதிரியே வச்சுட்டு மாவு ஊற்றினோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி 15 செகண்ட்ஸில் பொரித்து எடுத்துருங்க. ஷேப் கரெக்டாக வரலன்னா பரவாயில்ல, நம்ம அதை கடைசியாக சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பூந்திலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ இந்த பூந்தியெல்லாம் ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. கொஞ்சமாக பூந்தியை 2ஆக பிரிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு வாட்டி ஓட்டுங்க. பல்ஸ் மோடில் வச்சு 1 செகண்ட் அதை ஓட்டிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. ரொம்ப ஓட்டினீங்கன்னா அது மாவு மாதிரி ஆகிடும். ஸோ பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாற்றிடலாம். பாருங்கள், நல்ல உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை. ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது. அந்த கப்புக்கு 1/2 கப் தண்ணி. இப்போ அதை நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா அதை கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த சுகர் சிரப்பை கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. இது இன்னும் நம்மளுக்கு நல்ல வாசனையை தரும். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். அப்படி வந்தோடனே இம்மிடியேட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூந்தியில் இதை இப்போ கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இது இன்னும் விட்டிங்கன்னா இது கெட்டியாகிடும். ஸோ டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூந்தியில்
கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சுகர் சிரப்பையும் ஊற்றி நல்லா கிண்டி கொடுங்க. எல்லா பக்கமும் அது மிக்ஸ் ஆகணும். இதை நல்லா கிண்டிட்டு இதை மூடி வச்சுருங்க. இது கொஞ்ச நேரம் இந்த சுகர் சிரப்பில் இந்த பூந்திலாம் நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சுகர் சிரப்பெல்லாம் அது இழுத்தோன்னே கொஞ்சம் ட்ரை ஆகி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 hour போல் மூடி வச்சுருங்க. நல்லா பூந்தி இந்த சிரப்பில் ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 1 hour போல் ஆகிடுச்சு. நல்லா அந்த சுகர் சிரப்பெல்லாம் பூந்தி ஊறி நல்லா அதை இழுத்துடுச்சு. இப்போ இதை நம்ம லட்டு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதோடு நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த லட்டு ஷேப்பும் கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம அந்த பூந்தி பொரிக்கும் போது அது ஷேப்பே இல்லாமல் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி அதை பல்ஸ் மோடில் வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு லட்டு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியே எல்லா லட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு லட்டுக்கும் இந்த உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் நம்மளுக்கு லட்டு ஷேப் வரும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட ரொம்ப ஈஸியான லட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 minutesல நம்ம லட்டு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், 1 கப்பு தான் போட்டோம், நம்மளுக்கு இத்தனை லட்டு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எப்போயுமே கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான லட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.